புரோட்டீன் தோசை ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுக்கு சட்னியும் பார்க்கலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நாட்டு பச்சைப்பருப்பு. இது நல்லா சின்ன சின்னதாக நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது இப்போ காலையில் ஊற வச்சா நைட் வரைக்கும் நல்லா ஊறினதும் தண்ணியை வடிகட்டிட்டு ஓவர் நைட் விட்டால் நமக்கு இது மாதிரி எல்லா பச்சைப்பருப்பும் முளப்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான பச்சைப்பருப்பு நல்லா எல்லாம் முளைச்சி சூப்பராக வந்துருச்சு. இதை எப்படி அரைச்சி தோசை ஊற்றலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நம்ம பச்சைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. நல்லா ஹெல்த்தியான பச்சைப்பருப்பு எடுத்து நல்லா அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி மீதி இருக்க பச்சைப்பருப்பு சேர்த்து ஒரு 5 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் அரைச்சி இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ நம்ம பச்சைப்பருப்பு மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அது ஈக்குவல் அளவுக்கு இட்லி மாவு, நம்ம வீட்டில் இட்லிக்கு மாவு அரைப்போம்ல, அந்த மாவு ஈக்குவலாக பச்சைப்பருப்பு மாவுக்கு ஈக்குவலாக இட்லி மாவு எடுத்து இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஊற வைக்கிறத விட இது மாதிரி பச்சைப்பருப்பு தனியாக ஊற வச்சு இதை நல்லா முளப்பு வந்ததும் இதை நல்லா அரைச்சி நம்ம இட்லி மாவு சேர்த்து செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல் வச்சு கல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். இது எந்த அளவுக்கு மெலிசாக வேணாலும் வரும், சூப்பராக வரும். இப்போ நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வருது பாருங்கள். நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் தோசை நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டியதுதான். நல்லா டேஸ்ட்டாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதுக்கு சூப்பரான தக்காளி கார சட்னி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 20 பல் பூண்டு, ஒரு 6-7 வரமிளகா, நல்லா பழுத்த தக்காளி பழம் 1 பெருசு, சின்ன சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நல்லா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கடாய் வச்சு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கார சட்னிக்கு நல்லெண்ணெயில் தாளித்தா தான் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சட்னி எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பச்சைப்பருப்பு தோசைக்கும் சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்போ நல்லா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.